வாழ்க வளமுடன். வேதாத்திரிய தவங்களின் அடிப்படையில்தான் இந்த தன ஆகர்ஷண தியானம் என்ற பொருள் வளம் நிறைவு தவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 3 முக்கியமான நிலைகள் உள்ளன. அவை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த தவத்தை யாரெல்லாம் செய்யலாம் என்று பார்ப்போம். முதலாவதாக, நம்பிக்கையற்றோரை பார்த்துவிடலாமே. தவமெல்லாம் செய்தால் எப்படியா பணம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். உழைத்தால்தான்யா கிடைக்கும் என்று அவர்களே பதிலும் சொல்லுவார்கள். சரி, உழைப்பதற்கு நாம் தகுதியை வளர்த்துக் கொண்டுள்ளோமா? உழைப்பதற்கு என்னென்ன வேண்டும்? உடல் வேண்டும், கல்வி வேண்டும், அனுபவம் வேண்டும், ஆர்வம் வேண்டும், முயற்சி வேண்டும், செயலூக்கம் வேண்டும், முக்கியமாக தன்னம்பிக்கை வேண்டும். இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு கிடைத்து விடுகிறதா? அதோடு ஒரு சேர எல்லோருக்கும் இத்தகுதிகள் இருந்து விடுகிறதா? இதற்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள். அவர்கள் சொல்லுகிறபடி உழைக்க வேண்டும் என்றால் உழைக்க உடல் பலம் வேண்டும். உடல் பலம் வேண்டுமென்றால் மனம் நிறைவு வேண்டும், மன உறுதி வேண்டும். மனதின் வழியே உள்ளமும் செயல்பட வேண்டும். மேலும் தன்னம்பிக்கை நிறைவு பெற வேண்டும். இதையெல்லாம் எங்கே கற்றுக்கொள்வது, எங்கே பெறுவது என்ற கேள்விகளுக்கு விடையாகவே இந்த தன ஆகர்ஷண தியானம் என்ற பொருள் வளம் நிறைவுதவம் உதவுகிறது. விஞ்ஞானத்தில் சொல்லப்படுகின்ற மேட்டரும் எனர்ஜியும் எங்கும் இருக்கிறது. இதை ஆக்கிடவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் மடை மாற்றலாம். உண்மைதானே? இதை மனதோடு தொடர்பு கொண்டு மனம் விரிந்த நிலையிலே நமக்கு உதவும்படி செய்யலாமே. மெய்ஞானத்தின் வழியாக அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறையாற்றலின் துணையோடு. இந்த தவத்தை வேதாத்திரிய அன்பர்கள் மட்டுமில்லாமல் எல்லோரும் செய்யலாம். தீட்சை பெறாதோரும், தீட்சை, யோகம், தவம் குறித்து அறியாதோரும் செய்யலாம். முக்கியமான தேவை, இதை செய்யும் பொழுது மனம் ஓர்மை நிலையில் இருக்க வேண்டும். எண்ணங்களிலிருந்து விடுபட்ட உள்முக தேடல், மனக்குவிப்பு இருக்க வேண்டும். 20 நிமிடங்களில் செய்து முடிக்கக்கூடிய தவமாகும். அடிக்கடி செய்து பழகிக் கொண்டால் ஓர் இயல்பான நிலைக்கு வந்துவிடலாம். என்றாலும் யோகம் கற்றோர் இன்னும் கூடுதல் சிறப்பான நன்மைகளை பெறவும் முடியும். இனி தவம் எப்படி செய்வது, அதன் நிலைகள் என்ன என்று பார்க்கலாம். நீங்கள் வசிக்கும் இடத்திலே, அறையிலே ஒரு அமைதியான சூழலை உண்டாக்குங்கள். நீங்கள் தனித்திருக்கும்படியாக இந்த 20 நிமிடங்கள் மட்டுமாவது இருந்தால் போதும். இந்த நேரத்தில் கைபேசி அழைப்பை கவனிக்காது இருங்கள். இயல்பான வெளிச்சம், உறுத்தாத காற்று, ஒலி இரைச்சல் இல்லா நிலை இருக்கட்டும். கவனம் சிதறாமல் தரையில் ஒரு பாய், விரிப்பின் மேல், படுக்கையின் மேல் நிமிர்ந்து அமர்ந்து செய்யலாம். நாற்காலியிலும் அமரலாம். கால்கள் தரையில் படக்கூடாது. முதலாவதாக ஆக்கினை சக்கரமயத்தில் மனதை நிறுத்தி கவனித்து வெளி விவகாரங்களிலிருந்து மனதை ஓர்மை செய்கிறோம். 5 நிமிடம் தவ ஆற்றலை கூட்டிக் கொள்கிறோம். அடுத்த 10 நிமிடம் சகஸ்ரதாரா எனும் துரிய மையத்தில் மனதை ஓர்மை செய்கிறோம். ஆழ்ந்து தவம் செய்வதால் மனம் விரிந்து நின்றிட இவ்வுலகைச் சுற்றியுள்ள வான்காந்தகளத்தோடும் அருட்பேராற்றலோடும் இணைகின்றோம். அந்நிலையில் நாம் நம் தேவையை சங்கல்பமாக சொல்லுகிறோம். நாம் எதையும் இங்கே கேட்கவில்லை, ஆனால் நம்மை தகுதியாக்கிக் கொள்கிறோம். ஏன்? அதற்கு காரணம் என்ன? நாம் கேட்டு அதை வழங்கும் நிலைக்கு முன்பாகவே நமக்கு தேவையானதை வழங்கிட தயாராக இருப்பதுதான் இறையாற்றல். அது வேண்டும், இது வேண்டும் என்று நினைப்பதும் கேட்பதும் ஆசைவசப்பட்ட நிலை. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து வேண்டும் என எதிர்பார்க்கும் நிலை. ஆனால் இப்போது உங்களுக்கு என்ன தேவை என்று திட்டமிட்டு அதை பெற தகுதி பெற்றிருக்கிறேனா என்பதையும் ஆராய்ந்து பார்த்தால் முக்கியமான சில மட்டுமே பட்டியலில் இருக்கும் தானே. அதை பெற பல தடைகளும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். அதையெல்லாம் தீர்ப்பதெப்படி? அதற்கான விடையாகவே, பயிற்சியாகவே, உங்களை தகுதியாக்கிக் கொள்ளவே இந்த தன ஆகர்ஷண தியானம் என்ற பொருள் வளம் நிறைவு தவம் உதவுகிறது. அன்பர்கள் மற்ற தவங்களோடு இதையும் கலந்து அன்றாடம் செய்யலாம். வாய்ப்பிருந்தால் உங்கள் அலுவலகத்திலும் கூட தனிமையில் செய்யலாம். அந்த சூழ்நிலை அமைதியாக இருந்தால் போதுமானது. இத்தவத்தை குழுவாகவும் செய்யலாம். அதுவும் நல்ல பலனை தரும் என்பது உறுதி. உங்களுக்கு உடல் நலமும் மனவளமும் பொருள் நிறைவும் வாழும் வரை அவசியமே. அதைத்தான் வேதாத்ரி மகரிஷியும் விரும்புகிறார். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.